நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி போய் தரிசனம் பார்க்க பாக்கியம் கிடச்ச ஒரு ஸ்தலம், அதை பற்றி இன்றைக்கி 753வது பகுதியாக உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த ஸ்தலம் சிவனோட ஸ்தலம்தான். ஆனால் இங்கே பக்கத்தில் இருக்கிறவா எல்லாருக்குமே இந்த கோவிலில் இருக்கிற முருகரை பற்றின விவரம் தான் கூட தெரிஞ்ச மாதிரி என்னோடய மனசில் கேள்விப்பட்ட வரைக்கும் தெரிஞ்சது. ரொம்ப 1200 வருஷத்துக்கு மேலே பழமையான ஸ்தலம். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டேன்னா 3 ஆறு, அதாவது கோரையாறு, வெண்ணாறு, பாமினி ஆறு, அந்த 3ம் சுற்றி போகக்கூடிய இடமா இருக்கக்கூடிய ரொம்ப செழிப்பான இடம். இந்த பகுதியில் நெல் விளைச்சலுக்கு பேர் பெற்ற இடம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த கோவில் எங்கே இருக்குன்னாக்கா திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலத்தில் ஒரு சந்துக்குள்ளே இருக்கக்கூடிய கோவிலாக இருக்குது. நீடாமங்கலத்தில் போன உடனே பார்த்தேன்னாக்கா அங்கே யாரையுமே சிவன் கோவில் கேட்டேன்னா அங்கே காசி விஸ்வநாத கோவில் ஒரு கோவிலை பற்றி காட்டுறா. அந்த கோவிலை மராட்டிய ராஜா பிரதாப சிம்மன்கிறவர் கட்டியிருக்கார். 1700களில் அவர் கட்டியிருக்கார். அவர் அந்த கோவில் தான் முதல்ல காமிச்சார். அதுக்கப்புறம்தான் இந்த கோக்கமுக்கேஸ்வரர் அப்படிங்கிற கோவிலை தெரிஞ்சுட்டு போனது. இந்த கோக்கமுக்கேஸ்வரருங்கிறது ஒரு சின்ன சந்துக்குள்ளே இருக்கக்கூடிய கோவிலாக இருக்குது. கோபுரம் எதுவும் கிடையாது. ரொம்ப வருஷமாக அது இடிபாடுகளோட பெருசாக பராமரிப்பு இல்லாமல் இருந்த கோவிலை கருங்கல் திருப்பணியாக எடுத்து பண்ணி இப்போ சமீபத்தில் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025 ஒரு 4 மாதம் முன்னாடி தான் 3-4 மாதம் முன்னாடி தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கா. கருங்கல் திருப்பணியாக ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு ஏன் கோக்கமுக்கேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்ததுன்னு பார்த்தா, தேவேந்திரன் இந்த ஸ்தலத்து ஈசனை கொக்கு ரூபத்தில் பூஜை பண்ணாராம். வில்வம், தாமரைப்பூ எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணினதாக கேள்விப்பட்டேன். கொக்குங்கிறதுக்கு சக்கரவாக பட்சி அப்படின்னு சொல்லுவாள். அதாவது இந்த பகுதியில் வனமாக இருந்திருக்கு. அப்போ இந்த காடுகளை, இந்த வனத்தை எல்லாத்தையும் அரக்கர்கள் அழிச்சுட்டே போனாலாம். அப்போது தேவேந்திரன் இந்த பகுதியில் சக்கரவாக பட்சியாக ஈசனை வேண்டி இந்த அசுரர்களை அழிக்கிறதுக்கு வரம் பெற்றாராம். இது 4வரில் ஒருத்தரான சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்ற ஸ்தலம். அதை தவிர ஆதிசங்கரர் இந்த ஸ்தலத்தில் வழிபாடு பண்ணியிருக்கார் அப்படின்னு கீர்த்திவாச சிவாச்சாரியார்னு அந்த கோவிலில் பூஜை பண்ணுற மாமா மூலிமா தெரிஞ்சுட்டேன். நான் போயிருந்தபோது அவரை பார்த்தேன், அவர் மூலிமா தெரிஞ்சுட்டேன். இந்த இடத்துக்கு எதுக்கு நீடாமங்கலம் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, நீடா அப்படின்னா பறவைகள். அப்போ இந்த பறவைகள் சரணாலயமாக நிறைய பறவைகள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஒரு விஷயமும், இன்னொன்று கரிகால சோழன் இங்கே திருவாரூர் பக்கத்தில் தான் வெண்ணி பரந்தலை போர், அந்த போரில் வெற்றி பெறார். வெற்றி பெற்ற உடனே தன்னோட வாளுக்கு இந்த இடத்துல இந்த 3 தண்ணி நதி ஆறு பாயிறபடியாக இந்த இடத்துல அந்த வெற்றி கொடுத்த அந்த வாளுக்கு நீராட்டு செஞ்சாராம். அதனால் நீராட்டு மங்கலம் அப்படி இந்த வாள் பூஜை நடந்த இடம் நீராட்டு மங்கலம். அது மருவி இன்றைக்கி நீடாமங்கலம் அப்படின்னு ஆயிருக்கு அப்படின்னும் தெரிஞ்சினேன். இந்த இடத்தோட பேர் இந்த மராட்டி ராஜா பிரதாப சிம்மன் இருந்தார் இல்லையா, அவரோட மனைவி பேர் யமுனாம்பாபாய். அவளோட பேரில் இந்த கோவில் இருக்கக்கூடிய இடம் ஆதி காலத்தில் யமுனாம்பாள்புரம் அப்படின்னே அழைக்கப்பட்டிருந்திருக்கு
அப்படிங்கிறதும், சோழ ராஜாக்களில் ராஜராஜ சோழனுக்கு இந்த ஸ்தலம் ரொம்ப பிடிச்ச ஸ்தலமாக, அவர் அடிக்கடி இங்கே வந்து ஈசனை வழிபாடு பண்ணிட்டு போவார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சின்ற விஷயமா இருந்தது. இந்த பகுதியில் நிறைய சுரங்கங்கள், நிறைய அகழிகள்லாம் இருக்குது. இந்த கோவிலை சுற்றி வரையே இருந்திருக்கு. 1997க்கு முன்னாடி இது வந்து தஞ்சாவூரோட ஒரு பகுதியாக இருந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சின்ற இன்னொரு விசேஷம். இங்கே இருக்கிறவளுக்கு ஏன் இந்த கோவிலை, இது வந்து சுயம்பு ஈஸ்வரன், அவர் வந்து கிழக்க பார்த்து நமக்கு அருள் பாலிக்கிறார். நேர் எழுத்த மாதிரி நந்தி பகவான் மண்டபத்தில் இருக்கார். இங்கே இருக்கிற அம்பாள் வந்து ஞானாம்பிகை அம்பாள். இங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி வந்து வள்ளிதேவயானியோட கல்யாண சுப்பிரமணிய அப்படிங்கிற பேரில் அருளாட்சி பண்ணிட்டு இருக்கார். இங்கே வந்து வேண்டின்றவாளுக்கு கல்யாண தடைகள் நீங்கிறது 11 வாரம் செவ்வாய்க்கிழமையில் வந்து வேண்டிண்டா இங்கே வந்து கல்யாண தடை நீங்கி நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்குங்கிறபடியா இந்த கோவிலே கல்யாண சுப்பிரமணியர் கோவில்னு சொல்லி தான் சுற்றி வட்டாரத்தில் கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்கு. ஆடி கிருத்திகை, குருவார பிரதோஷம், இங்கே வந்து ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷமாக பண்ணுவாளாம். அதாவது மத்தியானம் வந்து ஆடி கிருத்திகை அன்றைக்கி அன்னதானம் எல்லாம் பண்ணிவிட்டு சாயங்காலம் 108 விளக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுவாமியை ஊர்வலமாக வீதி ஊர்வலம் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் இங்கே பழக்கமாக இருக்கான். இங்கே இருக்கக்கூடிய பிள்ளையாரும் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். இவர் வந்து செல்வ விநாயகர். இவரை வேண்டின்றாலும் நம்மளுடைய எல்லா அபிலாஷைகளையும் நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. பார்த்தோன்னா கோவிலில் பின்னாடி வேறு யாரெல்லாம் பிரகாரத்தில் யாரெல்லாம் தெய்வமாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்தோன்னா, இங்கே சுவாமி சன்னதிக்கு முன்னாடி வாசப்படிக்கிட்ட ஒரு பிள்ளையார் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இங்கே வந்து இந்த பிரகாரத்தில் சுற்றி வரும்போது பிள்ளையார், துர்கை, சரஸ்வதி, கஜலக்ஷ்மி, சண்டிகேஸ்வரர், பைரவர், நவகிரகம் எல்லாரும் நமக்கு அருள் பாலிக்கிறார். நந்திக்கு முன்னாடி பலிபீடமும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து கோகமுக்க தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறதாம். இந்த கோகமுக்க தீர்த்தம்னு சொல்லி சொல்லும்போது இந்த பத்ரிகாசிரமம்ட்டு இமயமலை கிட்ட இருக்குது. அந்த பத்ரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் பேர் கூட கோகமுக்க தீர்த்தம் அப்படின்னு படிச்சிருக்கேன். அந்த கோகமுக தீர்த்தம் வந்து மகாவிஷ்ணுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். நான் இங்கேயே வாசம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருன்னு. அப்படியான தீர்த்தம் இந்த கோவிலுக்கு பின்னாடியே இருக்குது. அந்த தீர்த்தத்தில் கண்டிப்பாக மகாவிஷ்ணு எப்படி இமயமலை கிட்ட வாசம் பண்ணுறாரோ அதே மாதிரி இங்கேயும் வாசம் பண்ணுவார். அதனால் இந்த ஸ்தலத்தில் வந்து வேண்டிண்டா சிவா விஷ்ணு 2 பேரோட அனுகிரகத்தையும் தாராளமாக பெறலாம். ஸ்தல விருட்சமாக இருக்கிறது வில்வந்தான். இங்கே ரொம்ப பழமையான இந்த 1200 வருஷத்துக்கு மேலே பழமையான இந்த ஸ்தலத்தை வந்து கருங்கல் திருப்பணியாக பண்ணி பூஜை பண்ணிகிட்டு இருக்கா. இந்த கோவிலோட சிவாச்சாரியார் பேர் ஸ்ரீராம் கீர்த்தி சிவாச்சாரியார் அப்படின்னு. அந்த ஸ்ரீராம்ங்கிறவர் அந்த கீர்த்தி சிவாச்சாரியார் மாமாவோட பிள்ளை. அவரோட அலைபேசி எண் என்கிட்ட இருக்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறேன். 9655131365. இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன், +91 9655131365. சந்தர்ப்பம் கிடைச்சவா இந்த திருவாரூர் பக்கம் போய் நீடாமங்கலம் பக்கம் போகிறவா இந்த சுயம்புவாக நமக்கு காட்சி தர இந்த ஈசனோட அருளையும் இந்த கல்யாண சுப்பிரமணியரோட அருளையும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஞானாம்பிகையும் எல்லாருமே வணங்கி அருள் பெறணும். அதுக்கு இவர் ஸ்ரீராம் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு போனேன்னா
கோவிலில் அவள் அந்த நேரத்துக்கு இருப்பாள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம்.